ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான். அது எதை பற்றி அப்படின்னா டான்ஜிப்கோ, அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ ஒரு செய்தி வெளியீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் மின் இணைப்பு வைத்திருப்பாங்க இல்லையா, அதாவது 2 மின் இணைப்பு வைத்திருக்கிறவங்களுக்காக தான் முக்கியமான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீடு இல்லை வர்த்தக வளாகம் இருக்குது தெரியுமா, அதாவது எல்லாருக்குமே 100 யூனிட் ஒரு இணைப்புக்கு இலவசம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்தில் 2 மின் இணைப்புகள் இருந்தால் அதனை ஒரே மின் இணைப்பாக ஒருங்கிணைத்து அதில் ஒன்றில் மட்டும் 100 யூனிட் இலவசமாக கழித்து மின்கட்டணம் கணக்கீடு செய்யும் புதிய நடைமுறை சென்னையில் அமல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு வீட்டுக்கு 2 மின் இணைப்பு வச்சுருப்பாங்க. மாடியில் கீழேன்னு தனியாக, இல்லை பக்கத்தில் தனியாக, அந்த மாதிரி பக்கத்தில் ஒரு காம்பவுண்ட் இதில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2யும் ஒரே இதாக கணக்கிட்டு ஒரே யூனிட்டுக்கு மட்டும் 100 யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் ஒருவரின் பெயரில் ஒரே வளாகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் அவற்றை ஒன்றாக இணைக்க முடிவு செய்திருக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மின் இணைப்பு இருந்தால் எல்லாத்தையுமே ஒரே மின் இணைப்பாக தான் ஒருங்கிணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே மின் இணைப்பாக ஒருங்கிணைத்து அதில் ஒன்றில் மட்டும் 100 யூனிட் இலவசமாக கழித்து மின் கட்டணம் கணக்கிடும் செய்யும் புதிய நடைமுறை சென்னையில் தற்போது அமல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 மீட்டர் நீங்கள் வச்சுருந்தாலும், 2 மின் இணைப்பு நீங்கள் வச்சுருந்தாலும் அதில் 2லேயும் 100 ஃப்ரீயாக வாங்கிட்டு இருந்திருப்பாங்க இது வரைக்கும். இப்போ 2 பேருக்கும் ஒரே நேமில் இருக்கிறதுனால 2ல் ஏதாவது ஒரு இதில் கணக்கெடுத்து ஒரு இதில் மட்டும் 100 யூனிட் கம்மி பண்ணி அதில் இருந்து உங்களுக்கு மின் இணைப்புக்கான அமௌண்ட் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து மின்வாரிய அலுவலகர் தரப்பில் சொல்லும்போது, ஒரு வீட்டில் இரு மின் இணைப்புகள் இருந்தால் தலா 100 யூனிட் இலவசமாக பெறுகின்றனர். அதேபோல் வர்த்தக நிறுவனத்திற்கும் 2 இணைப்புகள் இருக்கும் பொழுது மின் கட்டணம் குறைவாக வரும். இரகசிய கணக்கெடுப்பில் இத்தகைய இணைப்பு கண்டறியப்பட்டு 2 வீடுகளில் ஒன்றுக்கு மட்டும் 100 யூனிட் கழித்து கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 இணைப்புலேருந்து ஒரு இணைப்புக்கு மட்டும் 100 யூனிட்டை டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ 2 இணைப்பு இருக்கிறவங்களுக்கு ஸோ எக்ஸஸாக கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரிலாம் வரும். ஸோ நீங்கள் அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.